ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். நான் இன்றைக்கி புட்டு கொத்து செய்ய போகிறேன். இப்போ நான் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 4 கரண்டி அளவு மேசக்கரண்டி அளவு ஆயில் விட்டுருக்குறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணுறேன். நான் உப்பும் மஞ்சளும் சேர்த்து இந்த உருளைக்கிழங்குக்கு சேர்த்துருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணுறேன். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிட்டு நான் இப்போ இதில் முட்டை சேர்க்க போகிறேன். ஒரு 3 முட்டை சேர்க்குறேன். முட்டையும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த முட்டை வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகுது, இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன். உண்டா உருளைக்கிழங்கும் முட்டையும் உண்டா மிக்ஸ் பண்ணி இப்போ இதுக்குள்ள நான் வந்து லீக்ஸ் கேரட் சேர்க்க போகிறேன். இதுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயமாக ஒரு 1.5 வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கேரட், இது லீக்ஸ் இதெல்லாம் சேர்க்குறேன். இதில் சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ரெண்டு தக்காளி பழம் வெட்டி வச்சுக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். புட்டில் நாங்கள் உப்பு குழச்சி அவிச்சு எடுத்துக்கிறோம். புட்டுக்கு உப்பெல்லாம் சேர்த்து புட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். அதனால் இதுக்கு உப்பு பார்த்து தான் சேர்க்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நான் இன்னும் ஒரு தூளும் சேர்க்கலை. நான் நண்டு குழம்பு கொஞ்சம் சேர்க்க போகிறேன். பாத்திரத்தை நான் தூள் சேர்ப்பேன். நல்லா வதங்கிடுது. நான் அந்த புட்டை சேர்க்குறேன். இப்போ புட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நான் தூள் சேர்க்குறேன். நான் நண்டு குழம்பு கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்க்குறேன் காரத்துக்கு. சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எங்களோட புட்டு கொத்து ரெடி ஆகிட்டுது. என்னுடைய புட்டு கொத்து ரெடி ஆகிடுது. எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும். எல்லாருக்கும் செய்ய தெரிஞ்ச ஒரு புட்டு கொத்து தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.